மதுரையில 2 அமைச்சர்களுக்கு இடையிலான அதிகார போட்டியில கவுன்சிலர்களும் பொதுமக்களும் சிக்கி தவிக்கிறாங்க. தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்ட தற்போதைய மேயரை தூக்கிட்டு தன்னுடைய ஆதரவாளரை நியமிக்க காய் நகர்த்துறாரு வணிக வரித்துறை அமைச்சர். மதுரை மாநகராட்சி மேயரா இருக்கிறவங்க இந்திராணி பொன் வசந்த். மதுரை மாநகராட்சி தேர்தல் முடிஞ்சதும் மேயரா யாரை போடலான்னு மேலிடம் மதுரையில் இருக்கிற அமைச்சர்களான பிடிஆர் பழனிவேல் ராஜன், மூர்த்தி ஆகியோர்கிட்ட கேட்டப்ப பிடிஆர் பழனிவேல் ராஜன் இந்திராணி பேரையும் மூர்த்தி கவுன்சிலர் வாசுகி பேரையும் பரிந்துரை செஞ்சிருக்கிறாங்க. பிடிஆர் மேலிடத்துல நல்ல பவர்ல இருந்ததால இந்திராணி பெயரை மேலிடம் ஏத்துக்குச்சு. பிடிஆர் பழனிவேல் ராஜன் அரசாங்கத்தை பத்தியும் மேலிட வாரிசுகள் பத்தியும் போன்ல பேசின ஆடியோ வெளியான பிறகு பிடிஆர் பழனிவேலோட பவர் குறைஞ்சு போய் மூர்த்தியோட பவர் அதிகரிச்சிருச்சு. அதுவும் திமுக பொதுக்குழுவை மூர்த்தி வெற்றிகரமா நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் வச்சதுதான் மதுரையில சட்டம்னு ஆயிடுச்சு. தற்போதைய மேயர் இந்திராணி தலைமையில நியமிக்கப்பட்ட மண்டல குழு தலைவர்களும் அதிகாரிகளும் சொத்து வரி விதிப்புல 150 கோடி ரூபாய் ஊழல் செஞ்சதா புகார் எழுந்துச்சு. அமைச்சர் நேர்ல விசாரணை நடத்தி ஊழல் நடந்தது உண்மைதான்னு தெரிஞ்சதும் யார் யாருக்கு இந்த ஊழல்ல தொடர்பு இருக்குன்னு அமைச்சர் மூர்த்தி கிட்ட கேட்டப்ப இதுதான் சரியான நேரம்னு நினைச்சு தனக்கு வேண்டாத பிடிஆர் பழனிவேல் ராஜன் ஆதரவாளர்களோட பெயரையும் சேர்த்துட்டு மேலிடத்துக்கு தகவல் கொடுத்திருக்கிறாரு. இதனால 5 மண்டல தலைவர்களை ராஜினாமா செய்யும்படி திமுக தலைவர் உத்தரவு போட்டு ராஜினாமாவும் செஞ்சிட்டாங்க. இதோட மேயர் இந்திராணி கிட்டையும் ராஜினாமா கடிதத்தை வாங்கிட்டாராமா அமைச்சர் நேரு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தன்னோட ஆதரவாளரான மண்டல தலைவர் வாசுகிய மேயராக்க அமைச்சர் மூர்த்தி காய் நகர்த்திட்டு இருக்கிறாராம். கண்டிப்பா வாசுகி மேயர் ஆகிருவாங்கன்னு அமைச்சர் தரப்பு அடிச்சு சொல்றாங்க. இதோட தனக்கு ஒத்து போகாத மண்டல தலைவர்களுக்கும் இந்த சொத்து வரி ஊழல்ல தொடர்பு இருக்குன்னு சொல்லுவேன், மரியாதையா தனக்கு ஆதரவு கொடுங்கன்னு மிரட்டிட்டு இருக்கிறாராமா அமைச்சர் மூர்த்தி. இதனால என்ன செய்யறதுன்னு தெரியாம திகச்சு போய் இருக்கிறாங்களாமா அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் ராஜனோட ஆதரவாளர்கள். இவங்க சண்டையில சிக்கி தவிக்கிறாங்க மதுரை மாநகராட்சி மக்கள். யானை படுத்தா எலிக்கும் கொண்டாட்டம் தான் என்கிறாங்க அமைச்சர் ஆதரவாளர்கள்.